எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்கான வீடியோ கிரே ஹேர் இருக்கிறவங்களோட பிரச்சனையை சரி பண்றது மாதிரி உள்ள வீடியோ. அதாவது கிரே ஹேர் இருக்கிறவங்க ஹேர் டே யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சிலர் அப்படியே விட்டுருவாங்க. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கிரே ஹேரை ஹேர் டை மூலமாக கவர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இல்லை ஹென்னா அப்ளை பண்ணி கவர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஹேர் டை எல்லாம் யூஸ் செய்கிற நேரம் மந்த்லி ஒன்ஸு இல்லை 2 மந்த்துக்கு ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். வீக்லி ஒன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரெகுலராக யூஸ் பண்ணால் ஹேர் டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 மந்த்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணினா கூட ஹேர் டேமேஜ் ஆகும். ஆனால் வீக்லி ஒன்ஸ் எல்லாம் யூஸ் செஞ்சோம் அப்படின்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஆனால் நேச்சுரலான மெத்தடில் பண்ணுற ஹென்னா இண்டிகோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற நேரம் வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் செஞ்சுக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அது நேச்சுரலான ப்ராடக்ட். எது நீங்கள் உங்களோட கிரே ஹேரை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணினாலும் 1 வீக் தாண்டின உடனே ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேரு கிரே ஹேராக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம டெய்லி சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபேஸ் வாஷும் சரி சோப்பும் சரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஹேர்ல எல்லாம் ரெகுலராக படுகிறதுனால இந்த இடத்துல இருக்கிற கலர் பண்ணின ஹேர் எல்லாம் கிரேயாக மாறிடும். ஆனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஹேர் டே எல்லாம் யூஸ் பண்ணால் நல்லதில்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஈஸியாக குயிக்காக யூஸ் பண்ணுறது மாதிரி இதுதான் ப்ராடக்ட்டு. ஆர்கட்ரி அப்படின்னு உள்ள பிராண்டோட குயிக் கிரே ஹேர் டச்சப். ஓகேவா? இது ஃபுல் ஹேருக்கு டை அடிக்கிறதுக்குள்ள ப்ராடக்ட் இல்லை, டச்சப் பண்ணுறது. அதாவது இந்த இடத்துல எல்லாம் கிரே ஹேரு தெரியுது அப்படின்னா ஒரு டச்சப் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு தான் இது. ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மஸ்காரா மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி இருக்குது. மஸ்காரா அப்ளிகேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதில் 4.5 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 299. ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது அப்ளை செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்னோட ஃப்ரெண்டு ஹேரில் அப்ளை செஞ்சு காட்டியிருக்கிறேன். என்னோட ஹேரில் ஏற்கனவே கலர் இருக்குது. நான் ஃபுல்லாக அப்ளை செய்யலை, ஜஸ்ட்டு ரூட்டு டச்சப் மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை செஞ்சுருக்கிறேன். இதை அப்ளை செஞ்சு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே ட்ரையாக விட்டுடுங்க. சம்மர் டைம்லாம் 1 மினிட்லேயே ட்ரை ஆகிரும். இப்போ வின்டர் சீசன்னால ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுது ட்ரை ஆகுறதுக்கு. ட்ரை ஆன பிறகு தொட்டு பார்க்குற நேரம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கையில் நான் வியர் டெஸ்ட் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த ப்ராடக்டை கொஞ்சம் அப்ளை செஞ்சு அதை கையினால் தொட்டு பார்க்குற நேரம் வரல, தேய்க்கிற நேரம் ரொம்ப லைட்டாக வருது. இருந்தாலும் ரொம்ப ஹார்ஷாக அழுத்தி தேய்க்கிற நேரம் தான் கொஞ்சம் ரிமூவ் ஆகுது. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு ரப் பண்ணுற நேரம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுது. இந்த ஹேர் டச்சப் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது வரைக்கும் இந்த ஹேர் கலர் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் லிஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். வெப்சைட்டில் நான் 3 இன்க்ரீடியண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மண்ட் ஆயில், அவகாடோ ஆயில், ஜோஜோபா ஆயில் கொடுத்துருக்குறாங்க. வேற நிறைய இன்க்ரீடியண்ட் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த ப்ராடக்ட் மென்னை யூஸ் செஞ்சுக்கலாம், விமனை யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் அப்ளை செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும்ல, அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் செய்கிற கோம்பை வச்சு லைட்டாக கோம்பு செஞ்சு விட்டுக்குங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் அப்ளை செஞ்சுருக்கிற நேரம் ஒரு சில ஹேரெல்லாம் ஒரு 2-3 ஹேரெல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக விடுகிறதுக்காக நீங்கள் லைட்டாக சின்ன பல்லுள்ள கோம்பு வச்சு ஒரு முறை கோம்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவனாக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் அப்ளை செஞ்சதுக்கு பிறகு ஹேர் ஒரு மாதிரி இந்த கல் மாதிரி திக்காக நிற்கலாம், அது மாதிரி எதுவுமே இல்லை. சாஃப்டான ஃபினிஷோட நல்லா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக மஸ்காரா யூஸ் செஞ்சுக்கலாம். நம்ம ஐ லேஷஸில் யூஸ் செய்கிறோம்ல மஸ்காரா, அது கூட யூஸ் செஞ்சுக்கலாம். ஒரு சில மஸ்காரா யூஸ் செய்கிற நேரம் நம்ம அப்ளை பண்ணுற நேரம் ஃபுல்லாக கவர் ஆகும். ஆனால் ஹேர் இப்படி தொட்டு பார்க்குற நேரம் அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா மஸ்காராவை பொறுத்த வரைக்கும் அப்ளை செய்கிற நேரம் அந்த லேஷஸ் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுற விதமாக அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும்ல ஹேர், அதே மாதிரி இங்கே உள்ள ஹேரையும் மாற்றிடும். ஆனால் இந்த ப்ராடக்ட் அப்படி இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஹேர் நல்லபடியாக இருக்குது, கவரேஜும் இருக்குது. உங்களுக்கான வாட்டர் பட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபான பிளாக் கலர் மஸ்காரா கூட நீங்கள் வாங்கி ட்ரை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அப்ளை செஞ்சிட்டா போதும். ஏன்னா எல்லா மஸ்காராவும் ஸ்டிஃபாக ஹேர் அப்படி பிடிச்சி வைக்காது, ஒரு சில மஸ்காரா தான் அப்படி செய்யும்.
வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிற மஸ்காராலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் ஆகாது. ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான், ஆனால் வாட்டர் பட்டா ரிமூவ் ஆகிடும். முக்கியமாக இப்போ சம்மர் டைம் எல்லாம் இருக்கு, ஒரு சிலருக்குலாம் ஹெட்ல ரொம்ப ஸ்வெட் ஆகும், அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஸ்வெட் ஆகுற நேரம் அப்படியே இதுவும் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படி இருக்கிறவங்க இந்த ப்ராடக்டை ஸ்கிப் செஞ்சிருங்க. வாட்டர் ப்ரூஃபான மஸ்காரா வாங்கி ட்ரை செய்யுங்க, அது உங்களுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் ஹேர் ட்ரையாக இருக்கணும், வெட்டான ஹேரில் யூஸ் செய்யக்கூடாது. இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் செய்யுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.